ஆனா இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண போது என்ன ஆனாங்க? எல்லாம் துண்டை காணும், துணியை காணும், உடன்தான் மிச்சம். அவ்வளோதான் ஒர்த்து. அங்க என்னாச்சு? அபிஷேகம் கட்டி பிடிச்சி வைக்க முடியல. இங்க ஆச்சு என்ன? எல்லாம் விட்டு ஓடியாச்சு. பிரச்சனை வந்ததோ என்னாச்சு? விட்டு ஓடியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, ஆண்டவர் வந்து அதுக்கு தான் பேதுரு கிட்ட கேட்கிறார், நீ ஒருத்தாப்பா, உன்கிட்ட என் ஊழியத்தை ஒப்படைக்கிறதுக்கு, நீ என்ன நேசிக்கிறியா? உண்மையிலே என்னோட ஊழியத்தை நான் உன் கையில ஒப்படைக்கிறதுக்கு நீ ஒர்த்தா? ஆண்டவர் கேட்கிறார். உண்மைதானே? ஆமா சொல்ற, ஆமா ஆண்டவரே, நான் வந்து உண்மையை நேசிக்கிறேன். அதோட ஆண்டவர் விட்டுருக்கணும். 2வது தடவை கேட்டார், 3வது தடவை கேட்டார், நீ வந்து உண்மையிலே நேசிக்கிறியா என்ன? இங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து இந்த நேரம் வந்து ஆண்டவர் வந்து என்னன்னா சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் உண்மை நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உடைக்க போறேன், அதுக்காக தான் இந்த வசனத்தை சொன்னேன். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அங்கிள் ஒரு சூப்பரான ஒரு வசனத்தை சொன்னார். என்ன வசனங்க அங்கிள் அது? வசனம் இல்ல அந்த நம்ம சங்கீதத்துல வாசிது, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். அவருடைய வார்த்தை என்பது மகிமையான ஒரு காரியம். அந்த வார்த்தை அவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒர்த்துங்க. இந்த வார்த்தையை புரிந்து கொள்றதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த உபத்திரவப்பட்ட அனுபவம் எனக்கு நல்லதா இருந்தது. அதன் மூலமாய் தான் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்லணும்னா, இந்த அனுபவம் பத்தி நான் சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப தாவீதினுடைய அனுபவத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சீமையினால் உருவாகிற ஒரு அனுபவம். இங்க பாத்தீங்கன்னா இந்த அனுபவத்தை பற்றி பேசும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காரியம் தெரியும். எரேமியான்ற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுகிறார்னா, ஆண்டவர் வந்து அவர்களுக்கு முன்பாக அவருக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காண்பிக்கிறார், ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறார்னா, ஒரு சமயத்துல எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போக சொல்லுகிறார். அந்த குயவனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அந்த குயவன் வந்து மண்பானையை செய்துட்டு இருக்கான். அந்த மண்பானை வந்து அவன் செய்யும் பொழுதே அது உடஞ்சு போயிடுச்சு. அது வந்து என்ன பண்ணுகிறான்னா, அந்த குயவன் திரும்பவும் வந்து அதை இடிச்சு மிதிச்சு அதை திரும்பவும் வந்து ஒரு நல்ல மண்பானையாய் அவன் செய்து கொள்ளுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ பார்த்தலப்பா, இப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய கைகளில் இருக்கிறாங்க, இந்த களிமண்ணை போல இருக்கிறாங்க. அவர்களை நான் வந்து எனக்கு ஏற்றார் போல நான் வணைந்து கொள்ளுகிறேன். சரிங்களா? ஆனா நான் எப்படி நான் அவங்களை இடிச்சு நான் பசஞ்சு சரி பண்ணிக்கிறனோ, அவர்களுக்கு ஏற்றார் போல நான் அவர்கள் எனக்கு ஏற்றார் போல அவர்களை வணைந்து கொள்ளுகிறேன். இதை போல தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சமயத்துல இந்த ரெக்காபியரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த ரெக்காபியரை வந்து நீங்க எல்லாம் அந்த ரெக்காபியர் தலைவர்கள்லாம் வரவழைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்பாக வைன் வைக்கிறாரு, திராட்சை ரசத்தை வைத்து அவர்களுக்கு பானம் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு எதற்காக நீங்க குடிக்க மாட்டீங்க என்று கேட்கும் பொழுது, ஆமா எங்கள் தகப்பனார் வந்து யோனதாப் வந்து சொல்லி கொடுத்திருக்கிறார், அதனால நான் குடிக்க மாட்டேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன வசனத்தை வெளிப்படுத்துகிறார்னா, அவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க வந்து
இந்த ஜனங்க எவ்வளோ வைராக்கியமாய் தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஜனங்க இஸ்ரவேலர் என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதில்ல என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டு போகிறார். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இது போல பல இன்னொரு ஒரு சமயத்தில் ஆண்டவர் எரேமியாவுக்கு இந்த ஃபிக் ட்ரீஸை வச்சு அவர் அத்திப்பழத்தை வைத்தா அத்திப்பழத்தை வைத்து அவர் வெளிப்படுத்துறார். இது மாதிரி அநேக காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நேரா அவர் சொல்றது கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட்டா அவருடைய வார்த்தையை சொல்றது கிடையாது. அவர் என்ன பண்ணுகிறார்னா ஓமையா இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காண்பிக்கிறார். அனுபவப்படுத்தி காண்பிக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கொடுக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா சொல்லிடலாம் ஆண்டவர் இந்த ஜனங்க என் கையில இந்த ஜனங்களை என் இஷ்டம் போல நான் வணைந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். அவர் என்ன பண்ணுகிறார், கூட்டிட்டு போயிட்டு காண்பிக்கிறார், குயவனை காண்பிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க என்னுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை என்று சொல்றத எப்படி காண்பிக்கிறார்னா, அவர் பானை இல்ல அந்த ரெகாபியரை வரவழைத்து அதன் மூலமாய் காண்பிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்கறது இல்லை. சில நேரத்துல வசனத்தை கொடுப்பார், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு கொடுப்பார், நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போலாம் எரேமியாவுக்கு. எசேக்கியேலுக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுகிறார், இப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போயிட்டு ஆமா உலர்ந்து போன எறும்புல காண்பிக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். போ நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகு போ. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். எதற்கு நான் அப்பொழுதுதான் உங்களால் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களால் புரிந்து கொள்ளணும்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும். எதுக்காக நான் ஆண்டவர் பேசுகிறார் ஆனா நம்மளால கேட்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? மந்த காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் மந்தமான காது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன் பாருங்க, சில காரியம் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துறது இல்லை. எல்லாருக்கும் நான் பேசுகிற காரியம் சரிபடும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கலாம், ஒருவேளை எனக்கு மந்த காதா இருக்கலாம், நீங்க சொல்லலாம் உங்களுடைய மந்த காதா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது மந்தமுள்ள காது. ஆண்டவர் பேசுவாரு, நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் தெல்ல தெளிவாய் வார்த்தையை சொன்னாலும் நம்ம புரியாது. என்ன பண்ணணும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாதான் புரியும் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரே ஒரு வசனம் வாசிங்க, நிறைய வசனம் கொண்டு வருவேன் இந்த காரியத்துக்கு. எபிரேயர் 5:11. எபிரேயர் 5:11. ஆம், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். எப்படி கேள்வியில் எப்படி இருக்குமா? மந்தமா இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவார், என்ன பண்ணுவோம்? புரியாது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சு பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. 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 அனுபவிச்சிருக்கீங்களா? விளங்குதா உங்களுக்கு? சில நேரத்தில் நம்ம மந்த காது உள்ளவர்களாக இருக்கோம், நமக்கு விளங்காது. அது ஆண்டவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்ச பிறகுதான் அந்த வசனமே உங்களுக்கு புரியும். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை நல்லதோ கெட்டதோ அவர் செய்து காண்பிக்கும் போது தான் புரியும். செய்து வெளிப்படுத்த பிறகுதான் அதோடைய சந்தோஷமே தனிங்க. அல்லேலூயா. ஆமா, அதுதான் சொல்ற தாவீது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? உம்முடைய பிரமாணங்களை, ஆமா நீங்க பேசியிருப்பீங்க, நான் கேட்டிருப்பேன், ஆனா நான் கற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசியிருப்பார், நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? மந்தமுள்ள காது. நிறைய வசனங்கள் இருக்கு மந்தமுள்ள காதுகளை குறித்து. சரிங்களா? ஒரே ஒரு வசனம் தான் எடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா இது சில நேரத்தில் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் போது இருக்கிற சந்தோஷம் என்பது ஒரு தனி அனுபவம். ஆண்டவர் அந்த அவருடைய வார்த்தையை உங்களுக்கு விளக்குகிறதற்காக ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு சில காரியங்களை நடத்தி காண்பிக்கும் போது ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க.
அல்லேலூயா. நான் துயரப்பட்டது நல்லது, துன்பப்பட்டது நல்லது, நான் அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது வெறும் வசனம், வெறும் எழுத்தாய் தான் இருக்கும். அது வெறும் வசனம், வெறும் எழுத்து. எப்பொழுது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அப்பதான் ஜீவன் உள்ளதாய் அது உங்களுக்குள்ள, அது உங்களுடைய இருதயத்துல மோதுகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை ஏற்கனவே பேசி இருக்கிறாரு என்கிட்ட. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. இங்க பாத்தீங்கன்னா எதற்காக ஆண்டவர் எரேமியாவை கூட்டிட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காண்பிக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. எசேக்கியேலை கூட்டிட்டு போயிட்டு ஆமா எக்ஸ்பெரிமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, பவுல் வந்து சொல்லுகிறார், நீங்க மந்த காது உள்ளவர்கள், அதனால தான் நான் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, ஆண்டவர் வந்து பவுலுக்கு அத்தனை அனுபவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பவுல் வந்து ஆண்டவர் பவுலை ரட்சிக்கும் பொழுது அவர் சவுலா இருந்தார். ஆண்டவர் அவரை வந்து அவரை குருடாக்கி விட்டாரு. அனனியா கிட்ட சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, நீ அனனியாஸ் கிட்ட நீ போய் அவனை சுகப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு அனனியாஸ் சொல்லுகிறார், நான் அவனை எதுக்கு சுகப்படுத்தணும், அவன் குருடாவே இருந்துட்டு போட்டோம், அவனால உபத்திரவம் தான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு உபத்திரவம் தான் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இல்லப்பா, அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாத்திரம் அவன் தான். அல்லேலூயா. நான் அவன் மூலமா சில காரியத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ற பாத்திரம் அவன் தகுதியா இருக்கிறான். அவன் அடிச்சு நொறுக்கினாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவன் அதுக்கு தகுதியா இருக்கான். அவனை வந்து நான் என்ன பண்ணணும், அவன் மூலமா ரகசியத்தை உலகத்துக்கு நான் வெளிப்படுத்தணும். அநேக ரகசியங்கள் பவுல் மூலமா நமக்கு வெளிப்பட்டது இல்லையா? அப்போஸ்தலராகிய பவுல் மூலமா அநேக ரகசியங்கள், வேதத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டது எதனால? அவருடைய நிருபங்களால. பவுலுடைய நிருபம் தான் ரோமருக்கு எழுதின நிருபம். பவுலுடைய காஸ்பல் சுவிசேஷம் ரோமருக்கு எழுதின ஒரு நிருபம். எப்படி வந்து அழகாய் அவருடைய கிருபையை குறித்து பேசுகிறார். என்னன்னா அந்த அனுபவம், ஆண்டவர் கொடுத்த அந்த அனுபவம். எப்படி கொரிந்தியருக்கு எழுதுகிறார், அது அவர் ஆமா தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அனுபவம். இங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், சில வசனங்களை வந்து சில ரகசியங்களை நான் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ஆமா பவுல் சொல்லுகிறார், அதுவே அந்த தேவனுடைய ரகசியங்களே எனக்கு பாரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் அவ்வளவு வெளிப்படுத்தினார் பவுலுக்கு. இங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், அநேக ரகசியமான காரியங்கள் பவுலுடைய வாழ்க்கையில நடந்தது. என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அவர் ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு போனார், அதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். இங்க பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற ஒரு காரியம், இந்த சீமையை குறித்து நம்ம வாசித்து வருகிறோம். இந்த சீமையை தூஷித்து கொண்டே வருகிறான் தாவீது போயிட்டு இருக்காரு, இந்த சீமையும் தூஷித்து கொண்டே வருகிறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த செருயாவின் குமாரன் சொல்லுகிறான், என்ன அபிசாய் சொல்லுகிறான், நான் அவனை போய் அவன் தலையனா வெட்டி போடவா? அவன் வந்து எப்படி என்னுடைய ராஜாவை குறித்து அவன் பேச முடியும், எப்படி இந்த ராஜாவை குறித்து அவன் தூஷிக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். அதற்கு வந்து இந்த தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தாவீது,